நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என MP மாணிக்கம் தாக்கூர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் இவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். சென்னையில் நடைபெற்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது, தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என எங்களுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும், திமுகவும் காங்கிரசும் இணைந்துதான் தேர்தலை சந்திக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இதற்கு பதில் கொடுக்கும் வகையில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா என்பதை அல்லது ஒரு கட்சி ஆட்சி என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். 2026 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாது நம் தவறு, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பது குறித்து முடிவு செய்வது மக்கள் தான் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி செல்வோம் என்று சொன்னாலும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒரு அவர்கள் தொடர்ந்து அதை கூறி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவருமே எங்களுக்கு ஆட்சியில் கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். இதன் காரணமாகவே திமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கிறதற்கு இதுதான் ஒரு காரணம் என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு நடைபெற்ற இந்த ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்தாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வேண்டும். அப்போதுதான் ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். 2006 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்பொழுது பாமக, காங்கிரஸ், திமுக மூன்றும் இணைந்துதான் அந்த தேர்தலில் ஆட்சி அமைத்தது. ஆனால் யாருக்கும் அந்த ஆட்சியில் பங்கு என்பது கொடுக்கப்படவில்லை. முழுமையாக திமுக தான் 5 ஆண்டுகளும் அமைச்சர்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் கொடுக்கப்பட்டது. பாமகவும் காங்கிரசும் வெளியிலிருந்து அவர்களுக்கு அந்த ஆதரவை கொடுத்தார்கள். எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று குறித்து எந்த விதமான ஒரு கோரிக்கையும் அப்போது எழவில்லை. ஆனால் நமக்கு அப்போது கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாது நம்முடைய தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக இந்த மோதலானது தொடர்ந்து நிலவி வருகிறது. 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று திமுக நேற்று இரவு அறிவித்தது. காங்கிரஸ் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி வருகிறது. ஆனால் இன்னமும் கூட இவர்களுக்குள்ளான இந்த ஆட்சியில் பங்கு என்ற அந்த ஒரு வார்த்தை மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதா என்று கேள்வி எழுப்பினாலும் கூட ஆனால் இன்று வரை அதற்கான முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்படவில்லை. தொடர்ந்து காங்கிரஸ் திமுக மோதலானது வலுத்து வருகிறது. தற்பொழுது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூருடைய பதிவு இந்த கூட்டணியில் பெரும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.